நான் உண்மையே சொல்கிறேன், நேரலை போய் கொண்டு இருக்கின்ற நம்பிக்கையில் தான் நானும் உள்ள ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வெளியில் நான் ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்கேருந்து காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கய்யா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உள்ளே விசாரிட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான், இது டெமோக்ரஸியில் இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதான் இது இப்போதான் அசம்பிளி முடிஞ்சது, அதை நான் விசாரிச்சு சொல்றேன். பட் நேரலை தொடரும். இனி அது மாதிரி நான் உள்ள இருந்ததால அதை பத்தி எனக்கு தகவல் இல்லை. வெளில போய் தான் உண்மை, நான் வெளில போய் தெரிஞ்சுக்கிட்டேன், இடையில வெளில போனாலும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ரொம்ப அதாவது காட்டவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் அது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். ஒரு சின்ன முடிவு எடுத்து, ஏன்னா அது மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளோ ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியான திங் வரும்போது ரொம்ப கயாசம் வரும்போது போகலாம். மற்றபடி ஸ்மூத்தாக தான் அது போச்சு. அதனால அதை நான் கலந்து பேசி இனி இப்படி நடக்காம பார்த்துக்கலாம். நேரலை தொடரும். அப்படிலாம் இல்லைங்க, அவர் எங்க அடிக்க பாஞ்சாரு, அவரு பின்னாடி இருந்தாரு. என்ன விஷயம் தான் எனக்கு தெரியாம கொஞ்சம் எழுந்து பார்த்தாரே தவிர அப்பெல்லாம் இல்லை. வன்முறையில ஸ்மூத்தாக தான் போச்சு. டிபி மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாரும் நம்ம பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த அமைப்புகள் சிண்டிகேட்டு இந்த 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு அமைச்சரே தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், நம்பாதீங்க. முறைகேடுகள் செய்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை தூக்கி போட்டுருங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே அந்த சிஸ்டம் கிளீன் பண்ணிக்கிட்டே வரும். அதனால இது நீங்க நார்மலா நேர்மையான முறையில டெண்டர் எடுத்து ஒரு பிசினஸ் பண்றது என்பது வேறு, இருக்கிற எல்லா குறுக்கு பாதையிலையும் போய் இது மாதிரி மாணவர்களினுடைய வாழ்க்கையோட விளையாடு என்பது வேறு. இந்த சம்பவம் குறித்து இன்னும் ஆழமா விசாரித்து டெஃபினெட்லி நான் ஒரு நல்ல முடிவு எடுத்து முடிச்சேன். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மாதவிடாய்னா என்ன, இது தீண்டத்தகாததா? அது ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து வரக்கூடியது. அப்படிப்பட்ட மாதவிடாயிலிருந்து தான் ராஜ்மோகன் பிறந்திருக்கிற அமைச்சராக இருக்கிறேன். இதை போன்ற பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்தபோதும் அந்த விஷயம் குறித்து உடனடியாக விசாரித்து முதல் கட்ட தகவல்களை சேகரம் செய்து எனக்கு தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறேன். அதனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி நிறுவனங்களில் எந்த இடத்துலையும் எங்களுடைய மாணவிகளுக்கு இந்த மாதவிடாய் சார்ந்து இதை போன்ற நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த அழுத்தங்களும் தரக்கூடாது என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சேஃபான, அவர்களுக்கு ஒரு கம்ஃபர்டான என்விரான்மெண்ட்டை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய கல்வி நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சிகளில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு தொடரவும் செய்வோம். அதே சமயம் அதில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 பயனாளர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு அமைச்சிட்டு 6 பயனாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, இடைத்தரகர்கள் அந்த காசை மிச்சம் இருக்கக்கூடிய 4 பயனாளர் காசு இருந்தால் அதை கண்டறிந்து அது கலைந்து சரி செய்யப்பட்டு மற்றபடி எல்லா நல்ல திட்டங்களும் தொடரும், இதுவும் தொடரும். சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் என்பது அறிவியலாளர்களும் ஆளுமைகளும் கல்வியாளர்களினுடைய திருவுருவ படங்களும் மாற்றணும். ஐயா அப்துல் கலாம் படத்தையும் அங்கே நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரோ சிவன், மயில்சாமி அண்ணாதுரை அதை போன்றவர்களினுடைய படத்தை மாட்டினால் உள்ளபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அப்போதுதான் மகிழ்வார். இனிமே கல்வி நிறுவனங்கள்ல இதை போன்ற நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பண்ண வேண்டாங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த நேர்காணல் முடிஞ்ச உடனடியாக அண்ணங்கிட்ட அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்களுடைய எண்கள் வாங்கப்பட்டு உடனடியாக ஆய்வு பணியை மேற்கொள்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க அதை டச் பண்ணாதான் சொல்றேன். வகுப்பறை இல்லாத கழிப்பறைக்கு கூட ஒரு பயன் இருக்கு. அது ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம். கழிப்பறை இல்லாத வகுப்பறைக்கு பயன் இல்லை. ஒரு வகுப்பறையில பாடம் சொல்லித்தரோம், கழிப்பறை தான் இந்த இயற்கை உபாதைகளுக்கு ஒரு உகந்த இடமாக இருக்கு. அப்ப இந்த கழிப்பறை மேம்படுத்தப்பட்ட வகுப்பறைகள் நீட் ஆஃப் தி ஆர். நான் முதலில் போட்ட கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு நண்பர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க. சில பேர் அதும்பாங்க இதும்பாங்க. நான் முதலில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்தே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கழிப்பறைகளை இந்த பூட்டப்பட்ட கதவுகளுடன் கூடிய கழிப்பறையா இருக்கா என்று ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவதற்கான கையெழுத்து தான் போட்டேன். அதனால இது ஒரு விஷயம் நம்ம பண்ணிடுறோம், அலாட் பண்ணிடுறோம். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஃபண்டு வந்துடுது, ஒரு திட்டம், அதுக்கு ஃபண்டு அப்படின்னு நம்ம முடிச்சிடக்கூடாது. அதோட இம்பாக்ட் என்ன, அடுத்த மாசம் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு, இது 6 மாசத்துக்கு பிறகு அதை ரீபேர் ஏதாவது நடக்குதா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மறுபடியும் பெரிய லெவல்ல மாற்றணுமான்னு தொடர்ச்சியா மெயின்டெனன்ஸ் சார்ந்த ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் பணிகளை மேற்கொள்ளணும். டிஇஓ சிஇஓ இவர்கள் எல்லாம் நான் மாதிரிலாம் போய் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க. சின்ன பிரச்சனைனா நீங்களே கூட சரி பண்ணி கொடுக்கலாமே என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இடத்திற்கு ஆய்வு பணிகளையும் நான் மேற்கொள்றேன். தயவு செய்து வகுப்பறை எந்த அளவுக்கு முக்கியமோ கழிப்பறையும் அதே அளவுக்கு முக்கியம். எம்பி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, அதில் கூட அந்த சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகளும் சரி பண்ணி தரலாம். இது கார்பரேஷன் ஸ்கூலுங்கிறதால அவர்கள்கிட்டையும் ஒரு பேசி, ஒருங்கிணைந்த பள்ளிக்கூடங்கள் அவங்ககிட்டையும் பேசி, அவங்ககிட்டையும் பேசி
ஃபண்டு கொடுக்கறதால மட்டுமே வெறும் ஓனர்ஷிப் பண்ண கிடையாது, இது கொலாபரேட்டிவா பண்ண வேண்டிய விஷயம். நிறைய ஆய்வுகளை வந்து நான் வந்து மேற்கொள்ள வந்து உத்தரவு. சார் இன்னும்